வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மித்ரா நம்ம தமிழோட செருப்புல ஆணி அடிச்சு தமிழ் ஓட நேரம் அந்த ஆணி உள்ளுக்குள்ள காலில் குத்தும்படி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனா தன்னோட அப்பா கிட்ட சத்தியம் வாங்கணும், மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எங்க அம்மா கூட அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு உள்ள அந்த தாட்டு தான் நம்ம தமிழை ஓட வைக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மோட்டிவேஷன், அது நம்ம ஆதி பாரதி தவக்கலை இவங்க எல்லாம் கொடுக்க அந்த மோட்டிவேஷனில் நம்ம பாரதி அம்மாக்காக நான் இந்த காம்படிஷனில் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு வெறி நம்ம தமிழை ஓடி இந்த காம்படிஷனில் வெற்றிவாக சூட வைக்கிற ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ரா ரூமில் போட்டு அடைச்சி வைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த தமிழ் எப்படி ட்ராக்ல எழும்பி ஓட ஆரம்பிச்சா, அவள் எப்படி அங்கே வந்தா அப்படின்னு எல்லாம் மூளையை பிச்சுக்கிட்டுறாங்க. அதே நேரத்தில் ஆணி அடித்த செருப்பை போட்டும் அவள் ஓடி ஜெயிச்சிட்டான்னா இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஆனால் தன்னோட பொண்ணுக்கு காலில் இருந்து ரத்தம் வர்றதை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம பாரதி கதிகலங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மித்ரா தான் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு மித்ராவை அடித்து விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தமிழ் அவங்க அப்பா ஆதிக்கிட்ட போய் சத்தியம் வாங்குறாங்க. நீங்கள் எந்த காலத்துலேயும் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் தாங்கப்பா அப்படின்னு கேட்க நேரம், தமிழ் நீ உங்கள் அம்மாக்காக இவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிட எனக்கு நல்லா புரியுதுமா. நான் கண்டிப்பாக உங்கள் அம்மா வாயிலேருந்து ஒரு வார்த்தை, நான் தான் அவள் புருஷன் அப்படின்னு அந்த வார்த்தைக்காக தான் நான் காவல் இருக்கேன். கண்டிப்பாக நான் மித்ராவை கல்யாணம் பண்ண மாட்டேன், இது சத்தியம் தமிழ் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஆதிக்கிட்ட தமிழ். அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு பாரதி தமிழை கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமான அந்த நபரை ஆதி வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காம்படிஷன் தொடங்குது. நம்ம ட்ராக்ல நம்ம தமிழ் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு மித்ராவுக்கு கறி கலங்குது. இப்போ ஓட போறா, ஓடக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு நந்தினி கிட்ட சேர்ந்து ஐடியா பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழின் சூவை எடுக்கிறாங்க. அதில் ஆணி அரைகிறாங்க. இவ எப்படி ஓடுவான்னு நான் பார்த்துறேன், இவ ஓட நேரம் இது சார்பாக உள்ளத காலில் குத்தி காலு ரத்தம் வரும், அவளால் ஒரு அடி கூட வைக்க முடியாது அப்படின்னு அதில் ஆணியை இறக்குறாங்க. ஆட்டை கடிச்சு மட்டை கடிச்சு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நம்ம மித்ரா புத்தியை காட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கூட தான் வாழணும், எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அப்பா கிட்ட இந்த சத்தியம் வாங்கணும், நான் எது கேட்டாலும் இந்த காம்படிஷனில் வெற்றி பெற்றா அப்பா தாரேன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக மித்ரா மாதிரி ஒரு சூனியக்காரியை அப்பா கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த சத்தியத்தை நான் கேட்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க. உன்னால் முடியும் தமிழ், நீ வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம தமிழ் அந்த காம்படிஷன் தொடங்குது. ஓட ஆரம்பிக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஆதி பாரதி தவக்கலை 3 பேரும் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மோட்டிவேஷன், கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க பாருங்க. அந்த வேகத்தில் நம்ம தமிழ் வெற்றி கோட்டையில் போய் வெற்றியை தொட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இதை பார்க்குறாங்க மித்ரா. அடி பாவி, உன் காலில் சூழில் செருப்புல அந்த ஆணியை அடித்து வச்ச பிறவும் நீ வெற்றி பெற்றுட்டால அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. எவ்வளவோ பண்ணணும், ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டா அப்படின்னு சொன்னார். அந்த கோச்சருக்கும் ஃபோனை போட்டு அவளை ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்ன பிறகு எப்படி வெளியே வந்தா அதுதான் தெரியலை மேடம், எல்லாமே சொதப்பிடிச்சு, இப்போ வெற்றி வாகையும் தொட்டுட்டா அப்படின்னு சொல்லுறோம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வெற்றி கோப்பையை கொடுக்குறாங்க. நம்ம தமிழுக்கு பாராட்டு குவியுது. அந்த நேரத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம தமிழ் காலில் உள்ள சூவை கலத்த நேரம் கடகடன்னு இருந்து ரத்தம் பொத்து வடியுது. இதை பார்க்குறாங்க பாரதி. இந்த நிலைமைக்கு காரணம் நிச்சயமாக இது மித்ரா தான். மித்ராக்கு சதியை தெரிஞ்சு அப்படியே ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. என் பிள்ளைக்கு மேலே கை வச்சா உனக்கு என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் தானே, அது பிறகு எதுக்காக தமிழோட சூளை நீ ஆணியை குத்தி வச்சு அவள் ஓடப்படாதுன்னு நீ ஸ்கெட்சை போட்டா. ஆனால் விதி கடவுள் என் தமிழை வெற்றி பெற செய்துட்டாரு. ஆனால் இந்த பாரு, இப்படிப்பட்ட புத்திக்கு நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம பாரதி மித்ராவை. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அப்பா நான் வெற்றி பெற்றுட்டேன், நீங்கள் நான் எது கேட்டாலும் நீங்கள் தருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களா? ஆமாம்
நான் அப்படி ப்ராமிஸ் பண்ணேன், நீ எதுக்கு வேணும் கேளு தமிழ், உனக்கு தர நான் தயாராக இருக்கேன். எனக்கு நீங்கள் வந்து மித்ரா வேண்டிய கல்யாணம் பண்ணக்கூடாது, இதுக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நேரம் இந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு இப்படி ஒரு அறிவு, தன்னோட அம்மாவுக்காக வந்து இந்த பொண்ணு சத்தியம் கேட்குறா. ஆனால் பாரதி வாயிலிருந்து நான் தான் அவள் புருஷன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை வந்துட்டாலே போதுமே, நானும் அவளும் சந்தோஷமாக எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு நான் பாரதி கூட என் பிள்ளைங்கள் கூட ஆதித்யா தமிழ் கூட சந்தோஷமாக வாழ்வேன். அவள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்குறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆதி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், எந்த காரணத்தை கொண்டாலும் நான் மித்ராவை வந்து கல்யாணம் பண்ண மாட்டேமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேங்க்ஸ்பா, எனக்கு இது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆதி சத்தியம் பண்ணி கொடுக்குற வந்து மித்ரா பார்க்குறாங்க. வா, உனக்கு வந்து இருக்குடி, நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுறியா, எப்படி உங்கள் அப்பாவை நான் அடையிறதுன்னு எனக்கு தெரியும், எப்படி அந்த பாரதிக குணமோ அதே குணத்தில் உரிச்சி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மித்ரா வந்து தமிழை வந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா உங்கள் அம்மா கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்லணும், நான் வந்து எல்லாத்தையும் வந்து உதறி தள்ளிட்டு உங்கள் கூட ஒரு வாழ்க்கையை வாழணும் தமிழ், இதுதான் என் விருப்பம் அப்படின்னு வந்து ஆதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க.